அதுக்கு ஜேடிகே அதாவது ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது, எக்லிப்ஸ் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது, அண்ட் ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம். ஸோ ஜேடிகே டவுன்லோட்னு சர்ச் பண்ணிவிட்டு நம்ம அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆரக்கிள் லிங்க் ஜாவா டவுன்லோட்ஸ்னு வரும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதில் நியூ கிளாஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கான க்ரோம் டிரைவருக்கான கிளாஸை கொடுக்கணும். அப்போது இந்த நல்ல எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் குவிட்டேஷன்ஸில் இங்கே வெப் டிரைவர் அப்படின்னு டைப் பண்ணி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். ஸோ இன்றைக்கி நம்ம ஜாவா செலினியம் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஜேடிகே அதாவது ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது, எக்லிப்ஸ் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது, அண்ட் செலினியம் வெப் டிரைவர் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. இது மூணுத்தையும் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்டு ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நம்ம க்ரோமில் போயிட்டு பார்க்கலாம். இப்போ க்ரோமில் நம்ம ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம். ஸோ ஜேடிகே டவுன்லோட்னு சர்ச் பண்ணிவிட்டு நம்ம அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆரக்கிள் லிங்க் ஜாவா டவுன்லோட்ஸ்னு வரும். அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே ஜேடிகே 23 அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் கீழே வந்தீங்கன்னா லினக்ஸா மேக்கா இல்லை விண்டோஸான்றதை கொடுக்கும். அப்போ விண்டோஸ் தான் நம்மளோட சிஸ்டம்னால விண்டோஸ்னு கொடுத்துட்டு 64 பிட் இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜேடிகே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது அடுத்ததாக எக்லிப்ஸ் அப்படிங்கிறத எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நியூ டேப்பில் போயிட்டு நம்ம மறுபடியும் எக்லிப்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம். ஸோ எக்லிப்ஸ் டவுன்லோடில் செகண்ட் லிங்க் அது எக்லிப்ஸ் ஐடின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அதர் ரிலீசஸ் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வெர்ஷனும் இருக்கும். நமக்கு கரண்ட் வெர்ஷன் வேணும். ஸோ டவுன்லோட் 2024-12 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் எந்தெந்த ஓஎஸ்க்கான டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது காட்டும். மேக் ஓஎஸா விண்டோஸா லினக்ஸான்னு. நம்மளோடது விண்டோஸ் ஓஎஸ். ஸோ விண்டோஸில் x86 64ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணுறோம். இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இன்ஸ்டாலர் மாதிரி ஒன்று இன்ஸ்டால் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகும். அதில் போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அதை செட்டப் பண்ணிக்கலாம். இப்போது எக்லிப்ஸ் டவுன்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், செலினியம் வெப் டிரைவரை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஜேடிகேவையும் இன்ஸ்டால் பண்ணிடலாம். வெப் டிரைவரை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணிடலாம். க்ரோம் ப்ரௌசருக்கு போயிடலாம். க்ரோமில் நம்ம நியூ டேப்புக்கு போயிட்டு இங்கே செலினியம் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறோம். ஸோ இந்த செலினியம் டவுன்லோடில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் டவுன்லோட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் தனித்தனியான செலினியம் டிரைவர் இருக்கும். பட் அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி செலினியம் சர்வர் கிரிட் அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பைத்தானு ஜாவாஸ்கிரிப்ட் எதில் வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு இங்கே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது டவுன்லோட் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ஜேடிகேவை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஜேடிகே 23 விண்டோஸ் 64ன்னு இருக்கிறத நான் டபுள் கிளிக் பண்ணுறேங்க. செட்டப் பேஜ் ஓப்பன் ஆன உடனே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதில் எந்த இடத்துல நம்ம இதை போய் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது காட்டும். அது டிஃபால்ட்டாக இருக்க லொக்கேஷன்லேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ அது நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம ப்ரௌசருக்கு போயிட்டு செலினியமும் எக்லிப்ஸும் நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு எக்லிப்ஸ் மட்டும் தான் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. செலினியம் வந்து ஜார் ஃபைலாக ஏற்கனவே இருக்குது. இதை நம்ம இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்ல. இதை நம்ம எக்லிப்ஸில் போயிட்டு சோர்ஸில் ஆட் பண்ணிப்போம். ஸோ அந்த ஃபைலை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல எக்லிப்ஸுமே ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் எக்லிப்ஸ் INSTJRE அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே இதுக்கான செட்டப் இது வந்து பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த இன்ஸ்டாலரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு எந்த கிட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதில் C++, PHP இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நமக்கு யூஸ் பண்ண போகிறது என்னது ஜாவா. ஸோ ஜாவா டெவலப்பர் எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான செட்டப் பேஜுக்கு நமக்கு போயிடும். இதில் எந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ நமக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இங்கே லான்ச் அப்படிங்கிற பட்டனும் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம லான்ச் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுறோம். இது நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் எடுத்துக்கும்.
ஸோ இந்த பேஜில் நம்ம எந்த இடத்துல நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற லொக்கேஷன் கேட்குது. இது ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு ஓப்பன் பண்ணும்போது கேட்கணுமா, இல்லை நமக்கு இது ஒரு வாட்டி ஃபிக்ஸ் ஆகிட்டா போதுமான்றதுக்கு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது. அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு இதே லொக்கேஷனை டிஃபால்ட்டாக எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு லான்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். இங்கே என்கிட்ட ஆல்ரெடி எக்லிப்ஸ் என்னோட பழைய வெர்ஷன் இருக்கிறதுனால நான் சேஞ்ச் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் இதை கிளிக் பண்ணி லான்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதில் நம்ம கொடுக்கும்போது ஒர்க் ஸ்பேஸ் 1ன்னாத லொக்கேஷனோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இதை கிளிக் பண்ணிவிட்டு லான்ச் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஃபைல் இங்கே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு எக்லிப்ஸ் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்மக்கிட்ட ஜாவா ஜேடிகேவும் இருக்குது, எக்லிப்ஸும் இருக்குது, அண்டு நம்ம ஜார் ஃபைலையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஜாவாவோட அந்த செலினியம் வெப் டிரைவரை நம்ம இங்கே எக்லிப்ஸ்குள்ளே எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதை எப்படி எடுத்துகிட்டு சோர்ஸில் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் ஆன எக்லிப்ஸில் நம்ம ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபைலில் போய்ட்டு நியூவை கிளிக் பண்ணி புது ஜாவா ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான நேம் ஏதாச்சும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி நான் அந்த ப்ராஜெக்டோட நேமை இங்கே கொடுத்துக்கிறேன். இந்த ப்ராஜெக்டை நம்ம ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் சைடில் க்ரியேட் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காஷிவ் இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஃபைல் ப்ராஜெக்ட் நேம் நமக்கு இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜேடிகே அதில் ஏற்கனவே இன்பில்ட்டாக இருக்கும். ஏன்னா ஜாவா ரிலேட்டடாக தான் நம்ம இந்த எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அப்போது இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த செலினியம் வெப் டிரைவரை மட்டும் சோர்ஸில் போய்ட்டு ஆட் பண்ணணும். அதுக்கு எஸ்ஆர்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது மேலே ரைட் கிளிக் பண்ணி நம்ம பில்ட் பாத் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பில்ட் பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் லைப்ரரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கிளாஸ் பார்த்து செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த ஜார் ஃபைல் இங்கே காட்டும். அந்த ஜார் ஃபைலை செலக்ட் பண்ணி செலினியம் சர்வர் ஜார் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த ஜார் ஃபைல் இங்கே ஆட் ஆகிடுச்சு. அப்ளை அண்ட் க்ளோஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸில் ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸில் செலினியம் சர்வர் அப்படிங்கிறது ஆட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா செலினியம் டெஸ்டிங்கான எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுத போகிறோம். நமக்கு எக்லிப்ஸோட செட்டப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடி. ஆனால் நம்ம அந்த செலினியம் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறத நம்ம ப்ரௌசரில் அப்ளை பண்ணணும்னா எந்த ப்ரௌசருக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அதுக்கான டிரைவர்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். ஸோ அந்த ப்ரௌசர் டிரைவர்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ரோம்க்கு க்ரோம் டிரைவர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி தான் டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் க்ரோம் டிரைவர் டவுன்லோட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ அதில் கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் டவுன்லோட்ஸ் க்ரோம் டிரைவர் அப்படின்னு எனக்கு காட்டுது. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் கீழே காட்டும். பட் அதெல்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல மேலே இங்கே க்ரோம் ஃபார் டெஸ்டிங் அவைலபிலிட்டி டேஷ்போர்ட் இதை கிளிக் பண்ணிட்டா நமக்கு அதுக்குள்ளே வெர்ஷன்ஸ் இருக்கும். பட் இங்கே நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க க்ரோம் என்ன வெர்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு லோவர் வெர்ஷன்ஸை தான் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும் க்ரோம் டிரைவர்ஸ்க்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், இங்கே மேலே தெரியக்கூடிய 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸுக்கு போகணும் அப்படின்னா கீழே இந்த லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் அபவுட் க்ரோம் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அதில் இங்கே 134 அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 36 அப்படிங்கிறது இருக்குது. அப்போனா 134 ஆரம்பிச்சு 36க்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது வெர்ஷன்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ மறுபடியும் க்ரோம் ஃபார் டெஸ்டிங் அந்த பேஜ்க்கு வந்துட்டு இங்கே ஸ்டேபிள் வெர்ஷன் தான் வேணும். நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும், ஸ்டேபிள், டெவலப்பர், பீட்டா இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் நமக்கு தேவை இந்த ஸ்டேபிள் வெர்ஷன். அதில் நம்மளோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 134 136ன்னு இருந்துச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோம் டிரைவர் விண்டோஸ் 64 பிட்டில் எனக்கு இங்கே 134 அண்ட் 35 அப்படின்ற இந்த நம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த டிரைவரை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கே அப்படியே மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு டேப்பில் நம்ம ஹைப்பர் லிங்காக கொடுத்து ரன் பண்ணணும். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்டர் கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு க்ரோம் டிரைவர் இந்த ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை நம்ம அன்சிப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இங்கே நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராக்ட் டு க்ரோம் டிரைவர் விண்டோஸ் 64 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ அது ஃபோல்டராக எனக்கு இங்கே என்ன ஆகிடும், ஒரு தனி ஃபோல்டராக கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நமக்கான க்ரோம் டிரைவர் அவைலபிளாக இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்லிப்ஸில் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணும்போது அங்கே அப்ளிகேஷனை இன்டெகிரேட் பண்ணிப்போம். அதுக்கு இப்போ நம்ம எக்லிப்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த எக்லிப்ஸில் சோர்ஸு கீழே நம்ம இன்னொரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபோல்டரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இந்த க்ரோம் டிரைவரை ஆட் பண்ண போகிறோம். ஏன் தனி ஃபோல்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம க்ரோம் ப்ரௌசரை மட்டும் டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரௌசர்ஸை டெஸ்ட் பண்ண முடியும் இங்கே. அதனால் அந்த ஃபோல்டருக்குள்ளேயே அந்தந்த வெப் டிரைவர்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக ஒரு தனி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு இங்கே ரைட் கிளிக் பண்ணி காஷிவ் இன்ஃபோடெக் மேலே இங்கே நம்ம
நியூ அப்படிங்கிறது கொடுத்து ஃபோல்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபோல்டருக்கான நேமாக நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா நமக்கு புது ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கு மறுபடியும் நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்கு வந்திருக்கோம். நம்ம ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்ல அங்கே, அதில் க்ரோம் டிரைவர் அப்ளிகேஷன் டைப்பில் இருக்கக்கூடியதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட எக்லிப்ஸில் போயிட்டு அதை டிரைவர்ஸுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிட போகிறோம். ஸோ இப்படி பேஸ்ட் பண்ணிட்டா அந்த டிரைவர் நமக்கு இந்த டிரைவர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான எல்லா செட்டப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது அந்த எல்லா செட்டப்பையும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சாம்பிளாக பார்க்கலாம். ஸோ இப்போது இதில் நம்ம எக்லிப்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா ஜாவான்றது ஊப்ஸ் கான்செப்டில் ரன் ஆகுறது. அப்போது ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம எல்லாத்தையும் வச்சு ரன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எஸ்ஆர்சி அதாவது சோர்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி அதில் கிளாஸ் நியூன்னு கொடுத்து கிளாஸ் ஒன்று பில்ட் பண்ண போகிறேன். இதில் பேக்கேஜ் நேம் கொடுக்கணும் அண்ட் நேம் கொடுக்கணும். பேக்கேஜ் நேமை வந்து நம்ம கேமல் கேஸில் கொடுக்கணும். கேமல் கேஸ்னால் ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து லோவர் கேஸ்லையும், செகண்ட் வேர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸ்லையும் இருக்கணும். இங்கே பாஸ்கல் நேமில் வந்து பாஸ்கல் கேஸில் கொடுக்கணும். அப்போனா ஈச் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மேலே காஷி இன்ஃபோடெக்கில் கே ஸ்மாலர்லையும் அண்ட் ஐ வந்து அப்பர் கேஸ்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே நேமில் கே அண்ட் ஐ ரெண்டுத்தையும் அப்பர் கேஸில் நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே நம்ம வாய்ட் மெயின் கொடுத்தா தான் உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்துட்டா நமக்கு இங்கே ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செலினியம் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே எழுத போகிறோம். இப்போது நமக்கு இது எல்லாமே ஃபாண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் கண்ட்ரோல்+ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாகிடும். நம்ம டைப் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா system.setProperty அப்படின்னு சொல்லி ஒன்று டைப் பண்ண போகிறோம். ஸோ system.setProperty அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இது வந்து கேமல் கேஸ். ஸோ செட் ப்ராப்பர்ட்டி அதில் செட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது இதில் நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன ப்ரௌசருக்கு யூஸ் பண்ண போகிறோம், எந்த டிரைவரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அண்ட் அந்த ப்ரௌசருக்கான பாத்தையும் நம்ம கொடுக்கணும். அப்போது இந்த நல்ல எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் குவிட்டேஷன்ஸில் இங்கே வெப் டிரைவர் அப்படின்னு டைப் பண்ணி வெப் டிரைவர் டாட் அதில் நம்ம எந்த ப்ரௌசருக்கு யூஸ் பண்ண போகிறோம், க்ரோம் ப்ரௌசருக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ரோம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டாட் அதுக்கான டிரைவர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த இடத்துல இந்த நல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் குவிட்டேஷனில் நான் அந்த க்ரோம் டிரைவர் எங்கே வச்சிருக்கணும் அதுக்கான பாத்தை கொடுக்கணும். ஸோ க்ரோம் டிரைவர் நம்ம எங்கே வச்சுருக்கோம், இந்த டிரைவர்ஸ் அப்படின்னு ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே அதுக்கான லொக்கேஷன் காட்டுது. ஸோ சி டிரைவர் சியில் யூசர்ஸில் காஷியில் ஸோ சம்திங் எனக்கு லாஸ்ட்டில் க்ரோம் டிரைவர் EXE அப்படிங்கிறது இருக்கா. இதில் இந்த இடத்துல அதுக்கான பாத் இருக்கும். இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இது விண்டோஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு .exe அப்படின்னு காட்டுது. இதுவே நம்ம மேக் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா வெறும் க்ரோம் டிரைவர் அப்படின்னு மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். ஓகேவா? நம்ம காப்பி பண்ணதை இப்போ வந்து இதை அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து அந்த பாத்தை நான் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இதுதான் நமக்கான பாத். அண்ட் இந்த லைனில் நம்ம கடைசியில் வந்து நம்ம பாத்தெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், செமிகோலன் கொடுத்து அந்த லைனை முடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஜாவாவில் இந்த கோடை எழுதிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அண்ட் செகண்ட் லைனில் இப்போ நம்ம இங்கே அந்த வெப் டிரைவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஏன்னா க்ரோம் டிரைவருக்கு நம்ம இங்கே அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு நமக்கு வெப் டிரைவர் அப்படிங்கிற லைப்ரரி வேணும். அதை நம்ம வெப் டிரைவர் அப்படின்னு நம்ம சொல்லி டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ WEB கொடுத்துருக்கேன். இங்கேருந்து நம்ம ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா வெப் ரிலேட்டடாக என்னென்ன லைப்ரரிஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். அதில் வெப் டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைப்ரரியை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிடுதுங்க, இம்போர்ட் ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதில் நியூ கிளாஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கான க்ரோம் டிரைவருக்கான கிளாஸை இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ க்ரோம் டிரைவருக்கான கிளாஸ். ஸோ அதை நம்ம இங்கே கிளிக் பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம செமிகோலன் கொடுத்து என் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த 4th லைனில் இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது அடுத்ததாக நம்ம அந்த ப்ரௌசரில் எந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த டிரைவர் யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். ஸோ நான் க்ரியேட் பண்ண டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நான் கெட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுறேன். அந்த கெட் மெத்தட்குள்ளே நம்ம இந்த நல்ல எடுத்துகிட்டு எந்த வெப்சைட்டுக்கு நம்ம இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ண போகிறோம், ஸோ மேனுவலாக பண்ணாமல் எதுக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது டெஸ்ட் ஆகணுன்றத அந்த லிங்க்கை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு HTTPS அந்த ஃபுல்
அந்த லிங்க் வந்து நம்ம காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை நம்மளே ஃபுல்லாக டைப் பண்ணுறோம்னாலும் ஓகே. ஸோ நான் வந்து HTTPS அப்படின்னு கொடுத்து இந்த கோலன் அண்டு 2 ஸ்லாஷ் கொடுத்துட்டு www.google.com அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இதுதான் நம்ம google.com-ஓட வெப்சைட்டோட லிங்க்கு. அப்படி ஓகே. ஸோ google.co.in. இப்போ நம்ம இதை நம்ம மேனுவலாக பண்ண போகிறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக பண்ண போகிறோம். அப்போது மேனுவல் டெஸ்டிங்னா நானே google.co.in-க்கு போயிட்டு அங்கே என்னென்ன ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணணும். பட் இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு google.co.in-க்கு டேரெக்டாக நமக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நமக்கு அந்த விண்டோவை லான்ச் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் google.co.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கும் அது போயிடுச்சு. அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோம் இஸ் பீயிங் கண்ட்ரோல்டு பை ஆட்டோமேட்டட் டெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா எந்தெந்த எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும், ஆட்டோமேட் பண்ணணுன்றதை இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.